உங்கள் மாயன் செந்தில்குமார். நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, ஐடியில் ஒர்க் பண்றவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வருங்காலம் சிறப்பாக இருப்பதற்காக மிகப்பெரிய ஒரு பதிவு. இந்த எக்ஸசைஸ் பண்ணனாலே போதுமான விஷயம். ஸ்டிமுலேஷன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா, நான் இப்படி ஆகணும், நான் நல்லா மார்க் வாங்கணும், இல்லை நல்லா படிக்கணும், இல்லை அடுத்தடுத்த விஷயத்துக்கு நான் மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு மெமரி பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அதை தாண்டி என்னால் படிக்க முடியல, நான் தனித்தன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எதுவுமே பண்ண முடியல, தடங்களாகவே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை, இல்லை நான் சரியில்லாமல் இருக்கேன், அதை நான் திருத்திக்க விரும்புகிறேன். இது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை ஒளிமயமாக இருப்பதற்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒளிமயமான ஒரு பகுதியை ஸ்டிமுலேஷன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஜெயிச்சவங்களுக்கு அத்தனைக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் தான் இப்ப நான் சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிள். இது மெடிடேஷன். மெடிடேஷன் என்ன? ஐயோ ரொம்ப நேரம் தியானம் பண்ணணும், சாமிலாம் கும்பிடணும், ரொம்ப தூரத்துக்கு மலை ஏறணும் அப்படிலாம் இல்லை. நீங்க மலை ஏற வேண்டிய விஷயம் இருக்கு. அந்த மலை ஏறது என்னன்னா, நான் சொல்றதை கொஞ்சோண்டு கேட்டுட்டு இதெல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு நினைக்காம செய்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயங்களை மலை ஏறுங்க. எங்க உங்களுக்குள்ளார, உங்க மூளைக்கு உள்ளார அப்படி மலை ஏறி உள்ள உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க மலை போல் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி விட்டுட்டு அழகா குளிர்ந்த நீரில் சாரலாக நம்ம வாழ்க்கை குழுமையாக மாற்றிக்கொள்ளலாம். வெற்றி என்ற பயணத்திற்கு ஒரு முக்கியமான ஒளி விளக்கை ஸ்டிமுலேட் பண்ணணும், தூண்டி விடணும். இந்த காணொலியை தயவு செய்து பெற்றோர்கள் பார்க்குறவங்க எல்லாம் இந்த பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெரிய கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு. மெமரி பிரச்சனை, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் போட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போறாங்க. அது வேண்டாம். ரொம்ப சிம்பிளா, அது சிஸ்டத்துலேயே பார்க்குறவங்களாலும் சரி, மொபைலே பார்த்துட்டு இருக்காங்களாலும் சரி, இதை மட்டும் ஒரு 3 நிமிஷம் காலையில எழுந்திரிச்ச உடனே படுக்க போறதுக்கு ஒரு முன்னாடி மட்டும் பண்ணா போதுமான விஷயம்தான். இதை பண்ண மறைபொருளாக இருக்கக்கூடிய, மீன்ஸ் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கும், ஆனால் ஒரு சின்ன கார்பன் பேப்பர் மறைச்சிட்டு இருக்கு, இல்லை ஒரு ஷேடோ மறைச்சிட்டு இருக்கு, இல்லை மிகப்பெரிய ஒரு பேப்பர் மறைச்சிட்டு இருக்கு, இல்லைன்னா சங்கிலி போட்டு மறைச்சிருக்கு, கதவு பூட்டி இருக்கு, என்ன வேணா இருந்துட்டு போகுது. யூ ஆர் இன் லாக். பட் அந்த சாவி உங்க கையில தான் இருக்கு. இந்த 2 விரல் தான் சாவி. 5 பூதங்கள்ல இந்த 2 விரலை மட்டும் வைத்து நீங்க பயன்படுத்துனீங்க, ஸ்டிமுலேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். இல்லை எந்த விதமான ஐயம் கிடையாது. இதை படிக்கிற பசங்க, காலேஜுக்கு போகிற பசங்க, யாரை வேணா இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இதை மட்டும் கரெக்டாக ட்ரிகர் பண்ணி பாருங்க. இதான் நடக்குமா, சாத்தியமா, ஏதோ சொல்றாரு, செய்துதான் பார்ப்போமேன்னு செய்து பாருங்களேன். கரெக்டாக ஒரு வாரம் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும், ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கும், ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை உங்களை தொட்டுட்டு போறதை ஃபீல் பண்ணுவீங்க ஒரு வாரத்திலேயே. இதை லைஃப் லாங் கண்டினியூ பண்ணோம்னா போதும். டெய்லி ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்றோம், காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், இதெல்லாம் ஒரு கடமையாக வச்சிருக்க முடியாது. இதையும் ஒரு சின்ன கடமையாக ஒரு 3 நிமிஷம் எழுந்திரிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், இதை மட்டும் பண்ணுங்க குளிச்சுட்டு. அது எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் போனாலும் உங்கள் வாழ்க்கைக்காக ஜெயிக்கிறதுக்காக ஒரு 3 நிமிஷம், இல்லைன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 3 நிமிஷம், குறைஞ்சபட்சம் 1 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க. லைஃப் லாங் ஒரு பேட்டரி, செல்ஃபோன் பேட்டரி இருக்கு, அதை நம்ம சார்ஜ் போட்டால் தானே பேச முடியும். என்னதான் அதுமாரி உங்களை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஒரு விளக்கை தூண்டி விடுங்க, போயிட்டே இருங்க. நீங்கள் நினைச்சதை நடக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு மேஜிக் மாயாஜாலம் உங்களுடைய நெற்றி புருவத்தில் இருக்கு. இதான் எல்லாத்துக்கும் தெரியுமே சார். பிட்யூட்டரி பீனல் கிளாண்ட் இருக்கு, அதை நம்ம மெடிடேட் பண்ணலாம். அந்த மெடிடேட் அதான பிரச்சனை. இன்னைக்கு அதுக்கான சிம்பிளான ஒரு சின்ன முத்திரை, லைட்டா ஸ்டிமுலேஷன், ஒரு விஷயம் ஃபார்முலா சொல்லித்தரேன். இதை ஜெயிச்சவங்க, அதாவது who rules the brain, he is the winner of the world. யார் ஒருவன் மூளையை ஆள கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். சித்தர்கள் அப்படின்னாலே சித்தத்தை ஆள்பவர்கள், மூளையை ஆள கற்றுக்கொள்வது தான் பிரெய்னி பீப்புள், இந்த யூனிவர்சல். அவனை மாதிரி என்னால் ஏன் இருக்க முடியல? ஏன் இருக்க முடியாது? இன்னொருத்தவங்க இருக்கும்போது உங்கள்கிட்டயும் அதே ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் சில சமயத்துல மறைஞ்சிருக்கும், தள்ளி இருக்கும், தடுமாறி இருக்கும். அந்த அவங்களோட கேரம் போர்டில் டார்கெட் மிஸ் ஆகிருக்கும். காரணம் ஏதோ ஒரு ப்ராப்ளம். அந்த நேர்கோட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல வந்துட்டோம்னா, யூ ஆர் எ ஜீனியஸ். உங்களை அடிச்சுக்க ஆக முடியாது. மெமரிலையும் சரி, படிப்புலையும் சரி, வேலையிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்மளுடைய இந்த லகடம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிக்கிறோம், சிம்பிளா டேப் 3 times டேப், அவ்வளவுதான் சிம்பிள். அங்க எலக்ட்ரோஃபீல்டு உருவாகும், உடம்புல மிகப்பெரிய மின்னாற்றல் பெருகும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும், பிட்யூட்டரி பீனல் கிளாண்ட் இயங்க தொடங்கும். அது உள்ள மூளைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பான்ஸ் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பான்ஸ் கிளாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய மோட்டார் சென்சாரி உங்களுக்கான தேவை என்னென்ன, படிக்கிறீங்களா, அதுக்கு விளையாடுறீங்களா, அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் ஆர்ட் ஒர்க் போறீங்களா, திரைக்கதை எழுதுறீங்களா, என்னென்ன விஷயங்கள் உங்க மனசுல இருக்கோ, உங்க மூளையில பதிஞ்சிருக்கோ, அதை எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். இந்த என்டியூசர் பூஸ்டர் எவ்வளவு முக்கியம். அப்போ காலையில் எழுந்திரிக்கிறீங்க, உங்க ஆள்காட்டி கரையில் வச்சுக்கோங்க. அது நெத்தியில வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளவுதான். சின்னதா இந்த மாதிரி 1 இந்த ஒரு ப்ரெஸ் கொடுங்க போதும்.
அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்களோட பேட்டரி சார்ஜ் ஆயிரும். ஏன் அப்படின்னா இங்கே அமுக்கும் பொழுது என்ன நடந்துட போகுது, எங்கே அமுக்குனீங்கன்னா உங்களுடைய உள்நாக்கு தொங்குது பார்த்தீங்களா, சும்மாலாம் உணவு பாதைக்குள்ளார எதுக்கு ஒரு நாக்கு தொங்குது, எவ்ரி 1 hour அங்கே ஒரு அமுதம் சுரக்கும். காருக்கு அலைன்மெண்ட் மாறி போச்சுன்னா மைலேஜ் போயிடும் இல்லையா, அந்த அலைன்மெண்ட்டுக்கே அவர் தான் தொங்குறார். எல்லா உடல் உறுப்புகளும் அதுக்கு பிரெயின் நேராக பாருங்க, பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த பெல் மணி அதை அடிக்க தொடங்க வேண்டும். அதை அடிக்கணும்னாக்கா நீங்க இதை அமுக்கணும். இதை அமுக்குனீங்கன்னா இந்த 10 இந்த உள்நாக்குல ஒரு ரசம் சொட்டும், அதுதான் அமிர்தம். அது நாக்கில் பட்டு உடனே உடம்புல ஒரு எனர்ஜி இருக்கும், அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது, போக போக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் மேஜிக் வாட்டர், அமிர்தம். உங்க ஹெல்த்துக்கும் நல்லது, வெல்த்துக்கும் நல்லது, உங்களோட ப்ரொமோஷனுக்கு, வாழ்க்கை எதிர்காலத்திற்கு மிக முக்கியமான விஷயம். எதிர்காலம்னா நீங்க அடுத்தடுத்த போவீங்க பார்த்தீங்களா, அது தடையே இருக்காது, போய்கிட்டே இருக்கும், நவுத்திக்கிட்டே இருக்கும். உங்களோட ஆறா பெருகிடும். போக 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 உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான மனிதர்கள், உங்களுக்கு தேவையான மனிதர்கள், எல்லா செயலும் பணம் பொருள் எல்லாம் உங்களுக்கு தேவையானது வந்து உங்க பக்கத்துலேயே நிற்கும். அப்போ நீங்க வெற்றியாளன். ஆனா வரணும் இல்லையா, உங்க தடையை உடைக்கணும்ல, அப்போ இதை டெய்லி நீங்க டேப் பண்ணுங்க. டேப்பிங் மெத்தட்ல ரொம்ப முக்கியம். இதை அமுக்கி விடுங்க லைட், அதுக்கு போட்டு குத்தி எடுத்துக்கூடாது, அமுக்கினாலே போதுமான விஷயம். இந்த பெண்கள் வந்து இது பண்ணணும்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் ரகசியம். இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இங்க அமுக்கும் பொழுது ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு பாட்டம் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு, நல்லா பாருங்க. அக்கு மேல ஒரு புள்ளி, இப்படி வச்சுக்கணும், தேர்டே ஒரு புள்ளி, இந்த கண்ணு ஒரு புள்ளி, இந்த ஒரு கண்ணு, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வருது பாத்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் இருக்கும், அதான் அந்த கண்ணு. இதை அமுக்குனா கண் பார்வை சூப்பரா இருக்கும், கண்ணாடி போட தேவையில்லை, புரியுங்களா. உங்களோட பாயிண்ட் வந்து சூப்பர். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இங்க அமுக்குனா வலிக்கும். இந்த 3 நிமிஷத்துல இதே பண்ணிடலாம். எப்போ 10 அமுக்கும் போது எவ்வளவு ஆகிட போகுது, செகண்ட்ஸ்ல ஆகும். அப்போ பாருங்க, கட்டை வரல வச்சு இப்படி மேல அமுக்குனீங்கன்னாக்கா நகம் இருக்க வேண்டாம், இப்ப நகத்தை இப்படி நகம் இல்லாம அப்படி அமுக்குனீங்கன்னா வலிக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். சிம்பிளா அப்படி வச்சுக்கோங்க. இந்த கை இப்படி இருக்கணும், இந்த கட்டை வரல இப்படி இருக்கணும். இதை வந்து ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். 1 2 3 4 5. இந்த துப்பாக்கி சுடுவாங்க பாத்தீங்களா, இந்த துப்பாக்கி சுடுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 5 பூதங்களை கனெக்ட் பண்ணிட்டு இந்த 2 ஆள்காட்டி வரலையும் வச்சுக்கோங்க, பெருவரலையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இப்போ கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. அது மாதிரி ஒரு 20 முடிச்ச கையோட ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. சிம்பிள். அடுத்த கை வந்து இது 2வது பாயிண்ட். இது அமுக்கின பிறகு என்ன ஆகும், இங்க இந்த 2 பாயிண்ட் பிளஸ் 3, இந்த 3 அக்கு பாயிண்ட் இருக்கு, அழகா ட்ரிகர் பண்ணி சுத்த ஆரம்பிக்கும், உங்க ஸ்டார் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது பண்ணி முடிக்கிறீங்க, இதை முடிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இதை முடிச்ச பிறகு சிம்பிள் அதே மாதிரி கை அப்படி வச்சுக்கோங்க, சேம் பொசிஷன். இப்போ உங்க கண்ணுக்கு நேரா இருக்கணும், கை அப்படி சுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9. அதாவது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10. இதை பண்ணும்போது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் செம்மையா டியூன் ஆகும். மெமரிக்காகவே உள்ளது, இந்த பிரெயின் ஜிம் சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ சிம்பிள். அழகா அதே தான் சிம்பிள் வச்சுட்டு நீங்க சுத்துங்க, அவ்வளோ சிம்பிள். இதை பண்ணி பாருங்க. தூங்கும் போதும் தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்திரிச்ச பிறகு இதை பண்ணி பாருங்க. இல்லை ஃப்ரீயா உட்காந்துருக்கும் போது இப்படி பண்ணி பாருங்க. சிம்பிளா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, இப்போ ஒரு விஷயம் வேலை வேணும்னா எனக்கு வேலை வேணும் மைண்ட்ல வச்சு இப்படி பண்ணி பாருங்க. கிளாக் வைஸ் இந்த பிரெயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி ஒன்று வரும், அதுலேருந்து எலக்ட்ரோ ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். உங்களுடைய பிட்யூட்டரி பீனல் கிளாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் கேலக்ஸி உங்க தலையில் இருக்கக்கூடிய தாமரை விரியும். உங்களுடைய எண்ணங்கள் கேலக்சிக்கு போனுச்சுன்னா போலும் வெட்ட வெளி ரகசியம் அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சக்சஸ். இதான் வரிசை. இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம். முதல் என்ன பண்றோம், சிம்பிளா டேப் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த கை வச்சு மேல அமுக்கி லைட்டா பிடிச்சின்னா வலிக்கும், இந்த இடம் வைக்கும் போது வலிக்கும். கண் பார்வை தெளியாது, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கிட்ட பார்வை தூர பார்வையா இருக்கும். மெமரிக்கு சூப்பரான விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது 3வது தான் பிரெயினுக்கான ஒரு எக்ஸசைஸ். அதே பொசிஷன் தான். இந்த கை இப்படி கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க. 1 2 3 ஒரு 25, இந்த சைடில் ஒரு 25. அவ்வளவுதான். பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ண உங்க ஆர்ம் டம்ப்லாம் வருது பாத்தீங்கன்னா, அதே மாதிரி வலது மூளை இடது மூளை அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிளாண்ட் இருக்குல்லே பாசிட்டிவ் ஆகும். இது தாங்க ரகசியம். படிக்கிற குழந்தைங்க யாரு வேணாலும் இதை செய்யலாம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒளிவிளக்கு யாரு கேட்டீங்கன்னா நம்மளோட பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த மொபைல் பார்த்துட்டு. அதே மாதிரி எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எவ்வளவு ஆன்சைட்டி, எவ்வளவு பாரம் தூக்குறாங்க, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது இல்லாம வெளியில உள்ள விஷக்கிருமிகள், தப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது, தப்பான இது நல்லது, இது கெட்டது, இதை செஞ்சா நல்லது அப்படிங்கிறது தானே ஒரு மூளை யோசிக்கும் இல்லையா ஒரு குழந்தைங்களுக்கு. இந்த பருவத்தில் அவங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவர்களாகட்டும் ஆரம்பத்திலேயே வந்து அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்ல இருந்து வெளில வந்துருவாங்க. கெட்ட விஷயத்துல இருக்கிறவங்க, ட்ரிங்க் அடிக்கிறவங்க, ஆல்கஹால் எல்லாம் சிகரெட் கூட விட முடியாம தவிர்க்கிறாங்களா, இதை பண்ணி பாருங்க. இதை வச்சுட்டு இதை பண்ண நான் சிகரெட்டை விட்டணும், நான் ஆல்கஹால் குடிக்காத விட்டணும், ஜஸ்ட் மனசால பண்ண சொல்லும். பிரெயினுக்கு ஒரு ஸ்ட்ராங் இருக்கும்.
அதுதானே, அது வீக் ஆகும் பொழுது தானே, அது 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 சோர்ந்து போகும்போது தானே நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு துணைக்காக நம்ம ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த பண்ணிடும். இது இதெல்லாம் ஒரு விஷயமா, இது நம்ம பண்றது தப்புன்னு இந்த சிக்ஸ்த் சென்ஸ் அதிகமா பிரைட் ஆகும்போது அதை விட்டுருவாங்க, கெட்ட பழக்கத்துல மீண்டு வருவாங்க. இதுவும் ஹெல்ப் ஆகும். ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயம் போறாங்க, ஒரு முக்கியமானதுக்கு போறாங்க, இந்த மாதிரி கையில வச்சுட்டு இதை இப்படி பண்ணிட்டு போக சொல்லுங்க. எல்லாமே சயின்ஸ் பரிகாரங்களாக இருந்தாலும், ஆனா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெரிய பெரிய ஆபீசர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதிக பலுவான வேலை இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர்ல இருக்கிறவங்க, ஐடி பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேவை. மொத்தத்துல முக்கியமா குழந்தைங்களுக்கு தேவை. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய நாடி வைத்தியத்துல ஓலைச்சுவடில இருக்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டா, இதை மட்டும் உங்க குழந்தைங்க செஞ்சுட்டா, இதை மட்டும் பெரியவங்க செஞ்சுட்டா, இதெல்லாம் செஞ்சுட்டா வாழ்க்கையில சிட்டா பறந்து போகலாம். சுதந்திரமாக அதை கட்டி போட்டுக்க லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பேர்ட் அவ்வளவுதான் பறக்க தொடங்கும். இப்படி லாக் ஆயிருக்கும் நம்மளோட வாழ்க்கை இறுக்கி. எது கனெக்ட் இருக்கிற இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த பேர்ட் இஸ் ஸ்விம்மிங் இன் தி ஏர். எப்படி சுதந்திரமாக ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை நீங்க நினைச்ச விஷயத்தை அடையணும்னா இந்த சின்ன விஷயங்களை செஞ்சு பாருங்க. பிரெயின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் சொல்லுங்க, ஹூ ரூல்ஸ் த பிரெயின் ஹீ இஸ் த வின்னர் ஆஃப் த வேர்ல்ட். இன்னைக்கு வேர்ல்டுலயே கடவுள் அப்படின்னா கடந்து இருக்க உள் சக்தி, கடவுள் சக்தி பிரெயின். ஹூ ரூல்ஸ் த பிரெயின் ஹீ இஸ் த வின்னர் ஆஃப் த வேர்ல்ட். இந்த வார்த்தை யார் ஒருவன் மூளையை ஆள கற்றுக் கொள்கிறானோ வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. அதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த சொன்னேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்க்குறவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.